ஹலோ கைஸ், வெல்கம் டு சாதனை டியூஷன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் அனஸ்தெட்டிக் யூனிட் கீழ மெசலினியஸ் காம்பவுண்ட்ஸ்ல வந்து நம்ம சிலபஸ்ல ஒரு 3 ட்ரக் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெனகெயின். ஃபெனகெயின்கான ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க பென்சின் ரிங்க்கு 1 2 1 வந்து எப்பயுமே இங்க N குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, NH குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் 1 அப்படின்ட்டு கொடுப்போம். 1 2 3 4 5 6 இப்படி நம்பரிங் கொடுத்தாலும் கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னா 1 2 3 4 5 6 இப்படி நம்பரிங் கொடுத்தாலும் கரெக்ட் தான். அதே மாதிரி தான் இந்த சைட்ல இருக்க பென்சின் ரிங்க்கும் நம்பரிங் கொடுப்போம். இப்போ ஐயூபேக் பார்க்கும்போது இங்க வந்து N, N dash this 4-ethoxy phenyl அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் N, N dash அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த நைட்ரஜன்ல ஒரு ஃபினைல் ஈத்தாக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த நைட்ரஜன்ல வந்து ஒரு ஃபினைல் ஈத்தாக்சி குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அதனாலதான் இந்த வெளியே வந்து N, N dash அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. இந்த இடத்துல பிஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, பிஸ் அப்படின்னா 2 அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ என்ன குரூப் வந்து 2 டைம்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது. இங்க ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து 4-ethoxy phenyl சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபினைல் குரூப், இதுவுமே ஃபினைல் குரூப் இல்லையா. 4-ethoxy சொல்லும் போது 4th பொசிஷன்ல இந்த 2 சைட்ல இருக்க ஃபினைல் குரூப்லயுமே 4th பொசிஷன்ல ஒரு ஈத்தாக்சி குரூப் இருக்கு. அதனாலதான் முன்னாடி வந்து 2 டைம்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கு இல்லையா, அதனால பிஸ் 4-ethoxy phenyl அப்படின்ட்டு சொல்றோம். அதுக்கப்புறம் ஈத்தேனிமிடமைட் அப்படின்னு சொல்றாங்க. ஈத்தேனிமிடமைட்னா இந்த சென்டர் பார்ட்டை தான் ஈத்தேனிமிடமைட் அப்படின்ட்டு சொல்றோம். அடுத்து ஃபெனகெயினோட யூசஸ் பாத்தீங்கன்னா, ஐல லோக்கல் அனஸ்தெட்டிக் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஃபெனகெயினை யூஸ் பண்றாங்க. அடுத்து ஃபெனகெயினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கும்போது ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோல வந்து ஜென்ரல் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையே நீங்க நோட் பண்ணி இண்டிவிஜுவல் எந்த லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ்ல இருந்து எந்த இண்டிவிஜுவல் ட்ரக் கேட்டாலும் எல்லாத்துக்குமே அதே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. செகண்ட் ட்ரக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைபெரோடோன். டைபெரோடோன்கான ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி தான் நம்பரிங் கொடுக்கணும். இப்போ இதுக்கான ஐயூபேக் பார்ப்போம். இந்த இடத்துல 2 phenyl carbamoyloxy அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ரெப்ரசன்ட் பண்றதுதான் இங்க இருக்க 2. அதாவது இந்த செகண்ட் கார்பன்ல இங்க ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த குரூப் நேம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா phenyl carbamoyloxy அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து 3-piperidine 1-yle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த 3rd பொசிஷன் இருக்க கார்பன் கூட இங்க ஒரு பைப்பெரிடின் குரூப் அட்டாச் ஆகியிருக்கு இல்லையா. ஸோ அதனால 3-piperidine 1-yle இந்த மாதிரி பாத்தீங்கன்னாலே இந்த 1-yle 2-yle இந்த YL அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் வேற எதனா குரூப் வச்சு அங்க ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. பைப்பெரிடினோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதில் தான் இங்க வந்து வேற ஒரு குரூப் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதனால இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் நம்பரிங் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நைட்ரஜன் இருக்க இடத்துல இருந்தா 1 2 3 அப்படின்ட்டு கொடுத்துட்டு போவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜனுக்கு பதில் தான் என்ன பண்ணிருக்காங்க, வேற ஒரு குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து 1-yle அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரொபைல் எதை குறிக்குதுன்னா, இங்க 3 கார்பன் இருக்கா, 1 2 3. ஸோ 3 கார்பன் இருந்தா ப்ரொபைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ப்ரொபைல். இங்க N, இந்த N எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த நைட்ரஜன் கூட தான் இந்த குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அதாவது இங்க ஒரு ஃபினைல் குரூப், இங்க ஒரு குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, கார்பமேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அதனால N phenyl
கார்பமேட், இப்படி இதுக்கு ஐயூபேக் வந்து தரும். அடுத்து இதுக்கான யூசஸ் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் அனஸ்தட்டிக்கா டைபெரடோனை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மிஸ்செலேனியஸ் காம்பவுண்ட்ஸ்ல லாஸ்ட் ட்ரக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைபுகேன். டைபுகேனோட அதர் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்போகேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் குயினோலின் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எப்படி நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா நைட்ரஜன் எங்க அட்டாச் ஆகிருக்கோ அங்க இருந்து 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இங்கதான் நைட்ரஜன் இருக்கு. ஸோ அதனால 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி நம்பரிங் கொடுப்போம். அடுத்து இங்க 2 கார்பன் இருக்கு இல்லையா? சோ இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுப்போம்னா 1 2 இப்படி நம்பரிங் கொடுக்கணும். இப்போ இதுக்கு ஐயூபேக் பார்ப்போம். இதுக்கு ஐயூபேக் பார்க்கும்போது இந்த இடத்துல 2 பியூட்டாக்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூட்னா 4 கார்பன் வந்து அந்த இடத்துல இருக்கணும். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது குயினோலின். குயினோலினோட செகண்ட் பொசிஷன்ல இங்க இருக்கு பாருங்க பியூட்டாக்சி. பியூட்னா 4 கார்பன் இருக்கணும். அப்போ 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. ஆக்சினா அந்த இடத்துல ஆக்சிஜன் பிரசன்ட் ஆகிருக்கும், சேர்த்து பியூட்டாக்சி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பொசிஷன்ல அட்டாச் ஆகிருக்கிறதுனால 2 பியூட்டாக்சி. அடுத்து இந்த இடத்துல N அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இங்க நைட்ரஜன் இருக்கு இல்லையா? சோ இந்த நைட்ரஜன்ல இங்க குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்ட்டு காட்டுறதுக்காக இந்த இடத்துல N அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 டைஎத்தில் அமினோ அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இந்த 2 டைஎத்தில் அமினோ அப்படின்றது இந்த செகண்ட் பொசிஷன்ல இங்க பாருங்க இந்த பார்ட் இருக்கு இல்லையா? இததான் டைஎத்தில் அமினோ அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு எத்தில் குரூப், இங்க ஒரு எத்தில் குரூப், 2 எத்தில் குரூப், அதனால டைஎத்தில். இது வந்து அமினோ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதனால செகண்ட் பொசிஷன்ல அட்டாச் ஆகிருக்கிறதுனால 2 டைஎத்தில் அமினோ அப்படின்ட்டு சொல்றோம். அடுத்து இங்க ஒரு எத்தில் போட்டிருக்காங்க. சோ இந்த எத்தில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இங்க 1 2 நம்பரிங் போட்டு இல்லையா? 2 கார்பன் தான் எத்தில், அதனால இந்த எத்தில் வந்து இந்த பார்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் குயினோலின். குயினோலின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த 2 பென்சின் ரிங் வச்சு இங்க ஒரு நைட்ரஜன் வச்சு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? சோ இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து குயினோலின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 4 கார்பாக்சமைடு. இந்த 4 கார்பாக்சமைடு அப்படின்றது குயினோலினோட 4th பொசிஷன்ல இங்க பாத்தீங்களா கார்பாக்சமைடு குரூப் வந்து இருக்கு, அதனால குயினோலின் 4 கார்பாக்சமைடு. இப்போ இதுக்கான யூசஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன், சர்ஃபேஸ் அண்ட் ஸ்பைனல் அனஸ்தீசியாவா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட சிந்தசிஸ் பார்ப்போம். இப்போ டைபுகேனோட சிந்தசிஸ்ல ஸ்டார்டிங்ல என்ன ரியாக்டன்ட்டா எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஐஸ்டாட்டின் எடுத்துக்கிறேன். ஐஸ்டாட்டின் கூட என்ன பண்ண போறேன்னா அசிட்டைலேஷன். அசிட்டைலேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு ஆசிட் குளோரைட் குரூப் போடுவோம், அப்படி இல்லைன்னா அசிட்டிக் அன்ஹைட்ரைட் குரூப் போடுவோம், அதாவது அன்ஹைட்ரைட் குரூப் போடுவோம். இந்த இடத்துல அசிட்டிக் அன்ஹைட்ரைட் எடுத்திருக்கேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்போ அசிட்டைலேஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த COCH3 குரூப் வந்து போயிட்டு அட்டாச் ஆகும் இல்லையா ரியாக்டன் கூட. இப்போ இங்க பாருங்க இதுல இருந்து COCH3 குரூப் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதில் இந்த இடத்துல போயிட்டு அட்டாச் ஆகிருக்கும். இப்போ என்ன ரிமூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து CH3CO வந்து ட்வைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு CH3CO இருக்கும், அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆக்சிஜன், அதுக்கப்புறம் இங்க ரிமூவ் ஆகிற ஹைட்ரஜன் சேர்ந்து அசிட்டிக் ஆசிடா வெளியே போயிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இங்க எதுவுமே நடக்கல, ஜஸ்ட் இந்த ஹைட்ரஜனுக்கு பதில் COCH3 வந்து அட்டாச் ஆயிருக்கு அசிட்டைலேஷன் பண்றதுனால. இதுக்கான நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா N அசிட்டைல் ஐஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த N அசிட்டைல் ஐஸ்டாட்டின் கூட என்ன பண்றேன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் போடுறேன். இப்படி சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டரும் போடும்போது என்ன ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இங்க C டபுள் பாண்ட் O, இங்கேயும் C டபுள் பாண்ட் O. இந்த இடத்துல இருக்க பாண்ட் வந்து பிரேக் ஆக போகுது. ஸோ பிரேக் ஆயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வாட்டர் இருக்கா, வாட்டர் எப்பயுமே H+
OH மைனஸ் அப்படின்ட்டு ஸ்பிளிட் ஆகும். இப்போ இந்த OH வந்து இந்த இடத்துல என்ன சொன்ன, C டபுள் பாண்ட் O இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த C டபுள் பாண்ட் O அப்படின்றது இங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த OH வந்து பக்கத்துல இங்க இருக்கு CO பக்கத்துல அட்டாச் ஆயிடும். பாண்ட் பிரேக் ஆகுது. பாண்ட் பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்க CO அப்படியேதான் இருக்கு. C டபுள் பாண்ட் O அப்படியேதான் இருக்கும். இங்க இருக்க CO என்ன ஆகும்னா இந்த CO கூட சேர்ந்து வாட்டர்ல இருந்து OH வந்து அட்டாச் ஆகி COOH இப்படி வந்து மேல் பக்கம் கிடைச்சிடும். கீழே என்ன ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாண்ட் பிரேக் ஆகுறதுனால இங்க ஒரு ஹைட்ரஜன் தேவைப்படுது நைட்ரஜனுக்கு பக்கத்துல. இப்போ வாட்டர்ல வந்து H+ இருக்கும் இல்லையா, சோ அது வந்து நைட்ரஜனுக்கு பக்கத்துல அட்டாச் ஆகி பேலன்ஸ் எல்லாமே NHCO CH3 இந்த மாதிரி வந்து கிடைச்சிடும். இது வந்து இன்டர்மீடியேட். இப்போ இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா சைக்ளிசேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ண போறோம். அலுமினியம் ட்ரைக்ளோரைட் போட்டு சைக்ளிசேஷன் பண்ண போறோம். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கா, இந்த ஆக்சிஜன் இது கூட சேர்ந்து இங்க வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கு. சோ இந்த 3 ஹைட்ரஜன்ல இருந்து 2 ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து H2O வெளியே போயிடும். வெளியே போயிட்டு ஒரு ரிங் ஃபார்ம் ஆக போகுது. இங்க பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரிங்கும் அப்படியேதான் இருக்க போகுது. இந்த சிக்கு மேல COH, சிக்கு மேல COH அப்படியேதான் இருக்க போகுது. அதே மாதிரி இங்க இருக்க NH, இங்க இருக்க NH அப்படியேதான் இருக்க போகுது. இங்க CO வந்து நம்ம சைக்கிளா ஃபார்ம் பண்ண போறோம். சோ இப்படி இருக்கிறதா சைக்கிள் மாதிரி CO அப்படின்ட்டு பாண்ட் போட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் என்ன சொன்னேன், இங்க இருக்க ஓவும் இங்க 3ல இருந்து 2 ஹைட்ரஜன் வெளியே போகுதுன்னு சொன்னேன். பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும், இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். சோ அததான் அப்படியே இங்க எழுதியிருக்க. இப்போ ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க இருக்க டபுள் பாண்ட் அப்படியேதான் இருக்கும். இப்போ ரிங் மாதிரி வந்து இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா கீட்டோ ஃபார்ம்ல இருக்கு. இங்க கீட்டோன் குரூப் பிரசன்ட் ஆகிருக்கு இல்லையா, சோ இது கீட்டோ ஃபார்ம் இருக்கு. டாட்டோமெரைசேஷன் பண்ண போறேன். டாட்டோமெரைசேஷன் பண்ணும்போது கீட்டோ ஃபார்ம் வந்து ஈனால் ஃபார்மா மாறிடும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு பக்கத்துல போயிடும். அப்போ இங்க OH குரூப் வந்துடும். அடுத்து என்ன ஆகும்னா இங்க இருக்க பாண்ட் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். இந்த N நைட்ரஜனும் கார்பனுக்கும் நடுவுல வந்து எக்ஸ்ட்ராவா இங்க இருக்க பாண்டு இதுக்கு நடுவுல வந்து ஷிஃப்ட் ஆயிடும். சோ அப்போ இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது கீட்டோ ஃபார்ம், இது வந்து ஈனால் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. பேலன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியேதான் இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா PCl5 போட போறோம். பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் போடுறோம். போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க OHக்கு பதில் இங்க 5 Cl இருக்கா, சோ 5 Cl இருந்து ஒரு Cl, இந்த OHக்கு பதில் ஒரு Cl போயிட்டு அட்டாச் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு OH இருக்கா, சோ இதுவுமே ரிமூவ் ஆயிடும். அதுக்கு பதில் அதாவது இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இந்த OHக்கு பதில் Cl குளோரின் போயிட்டு அட்டாச் ஆக போகுது. ஜஸ்ட் OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ என்னெல்லாம் ரிமூவ் ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா H2O ரிமூவ் ஆகும். இங்க ஒரு H, இங்க ஒரு H, அப்புறம் இங்க ஒரு ஆக்சிஜன். சோ H2O ரிமூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. 2 குளோரின் தான் போயிட்டு மொத்தம் இங்க 5 இருக்கு. 2 தான் போயிட்டு இங்க 1 இங்க 1 அட்டாச் ஆகிருக்கு. 5ல 2 போயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் 3 இருக்கு இல்லையா, சோ அந்த 3 குளோரின் அதுக்கப்புறம் இங்க இருக்க ஒரு ஆக்சிஜன் இங்க இருக்க ஒரு பாஸ்பரஸ் சேர்ந்து POCl3 வெளியே போயிடும். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எத்திலின் டையமைன். இதுக்கான நேம் என்ன பாத்தீங்கன்னா 2 எத்தில் குரூப் இருக்கு. சோ டை எத்தில், இங்க ஒரு எத்தில் குரூப் இருக்கு இல்லையா, எத்திலின் அப்படின்னு சொல்லுவோம். 2 அமைன் குரூப் இருக்கு இல்லையா, அதனால டை அமைன். இதுக்கான நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டை எத்தில் எத்திலின் டை அமைன் அப்படின்ட்டு சொல்லுவோம். நான் இங்க ஸ்பேஸ் இல்லாததுனால நேம்ஸ் வந்து எழுதிருக்க மாட்டேன். சோ நீங்க இதுக்கான நேம்லாம் நான் சொல்லும் போது அப்படியே கீழே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இங்க என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்சேஷன் நடக்க போகுது. இப்போ இந்த இடத்துல Cl இருக்கா, இந்த Clம் இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கா,
இந்த 2 ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த Cl கூட சேர்ந்து HCl ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்ட்ரக்சர் அப்படியே போயிட்டு இந்த CO பக்கத்துல அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எதுவுமே ஆகல, இங்க Cl போயிருக்கு, இங்க H போயிருக்கு. HCl ரிமூவ் ஆயிட்டு பேலன்ஸ் எல்லாமே அப்படியே அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. இங்க NH2 இருக்கு, ஒரு H வெளியே போயிடுச்சு, அப்ப பேலன்ஸ் கொண்டுதான் இருக்கும். ஸோ NH அட்டாச் பண்ணிருக்கோம், CH2 அட்டாச் பண்ணிருக்கோம், CH2 அட்டாச் பண்ணிருக்கோம், நைட்ரஜன் அட்டாச் பண்ணிருக்கோம், நைட்ரஜன்ல 2 எத்தில் குரூப் சேம் அதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இது கூட என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் பியூட்டாக்சைடு போடுறோம். இங்க சோடியம் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சி அப்படின்னு சொல்லுவோம், பியூட்டா குரூப் இருக்கு அதனால சேர்த்து சோடியம் பியூட்டாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த சோடியமும் அப்புறம் இந்த இடத்துல குளோரின் இருக்கா, ஸோ சேர்ந்து NaCl சோடியம் குளோரைடா வெளியே போயிடும். வெளியே போயிட்டு பேலன்ஸ் இருக்க குரூப் அப்படியே இந்த குளோரினுக்கு பதில் இங்க அட்டாச் ஆகி நமக்கு தேவையான டைபுகேனோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சிடும். இங்க ஸ்பேஸ் இல்லாததுனால டைபுகேன் அப்படின்ட்டு நேம் மட்டும் எழுதியிருக்கேன். நீங்க வந்து நான் இங்க சைட்ல காட்டியிருக்க பிக்சர்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை டைபுகேனுக்கு பதிலா ஸ்ட்ரக்சரா போட்டு கீழே நேம் எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் மிசலேனியஸ் காம்பவுண்ட்ஸ்ல இருக்க ட்ரக்ஸ். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சாதனை டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.